அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமா இருப்ப நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெசிபின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக். அந்த ஸ்நாக் ஒரு பிரெட் ஸ்லைஸ் இருந்தாலே போதும். அடுத்து இதுக்கு எந்த விதமாக எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எல்லோராலும் இந்த ரெசிபி செய்யலும். சின்னவங்க பிகினர்கள் அவங்களுக்கு செஞ்சு எடுத்துடலாம். டேஸ்டான இந்த பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பிரெட் டோனட். உங்களுக்கு பிரெட் டோனட்டை பார்க்க சொல்லி உங்களுக்கு வாய் உரைக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா வரும். இதுக்கு பிரெட் ஸ்லைஸ் தேவை. அதோட உருளைக்கிழங்கு, டின் மீன், அதோட கொஞ்சம் வெங்காயம், சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் லீக்ஸ். அடுத்து காரத்துக்கு ஏற்ப காட்டத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், அதோட சால்ட், அதோட கொஞ்சம் எண்ணெய், அதோட ஒரு முட்டை. அடுத்து பிரெட் கிரம்ஸ் தேவை. நான் பிரெட்டை எப்படி சின்ன சின்னதாக கையால் பிச்சு போட்டு எடுத்துட்டேன் முதல்ல. அதுக்கு பிறகு நான் மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டேன் பல்ஸ் முறையில். அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ரோல்ஸ் பாட்டிஸ் அதுகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் அதே டேஸ்ட் தான், ஆனால் நல்லா இருக்கும். வேலையும் லகுவாக இருக்கும். பழஞ்சின்னு கஷ்டப்பட எதுவுமே தேவையில்லை. நான் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். மாற்றி பல்ஸ் முறையில் இதை அடிச்செடுத்த பிறகு இப்படி தான் தூள் தூளாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஒயிட் பிரெட் இல்லாட்டி ப்ரௌன் பிரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதோட நான் பகல் சமைச்ச மீன் இருந்துச்சு, அதை தான் நல்லா முள்ளெல்லாம் விட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு பதில் டின் மீன் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு அதை எப்படி கட் பண்ணி எடுத்துனேன். கட் பண்ணிட்டு ஒரு மஸ்ட் எடுத்துட்டேன். இதோட லீக்ஸ் இதெல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சொப் பண்ணி எடுத்துக்கணும். சொப்புனா சின்ன சின்ன துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட ஒனியன், அதோட க்ரீன் சில்லி, காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு மிளகாய்த்தூள், கட்டர்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுல நம்ம ஸ்க்ரீனில் தாரேன், அதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நாங்கள் கிழங்குலையும் உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருந்தால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எப்படி கையாலே கலந்துட்டுக்கணும். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்குறதில்ல. இப்போ நீங்கள் இதை கையால் எப்படி கலந்து விட்டு எப்படி புளிக்கிற அளவுக்கு வந்துட்டால் சரி. இதை அப்படி எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ நான் முட்டையை தான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் முட்டையில் போட்டு தான் இதை கோட்டிங் பண்ணி எடுத்துக்கணும். முட்டையோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துனேன். சால்ட் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கால் இப்படி கலந்து விட்டுருந்தேன். இப்போ நாங்கள் ஒரு பவுலில் முட்டையும் கலந்து எடுத்தப்போ இன்னொரு பவுலில் நாங்கள் பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கணும். இப்போ கைக்கு கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மொயில் சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இப்போ மாவில் இந்த பிரெட்டை சின்ன சின்ன உருண்டையாக எப்படி பிடிச்சி எடுத்துக்கணும். நாங்கள் வடை தட்டி எடுக்கோமோ எப்படியோ அது போல் தட்டி எடுத்துக்கணும். இதை கையில் வச்சு எப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ப்ரெஸ் பண்ணி எப்படி தட்டி எடுத்தப்போ நடுவில் ஹோல்ஸ் விட்டுக்கோங்க. ஹோல்ஸ் விடாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஹோல்ஸ் விட்டால் அந்த டோனட் ஷேப்பில் இருக்கும். இது எப்படி இருந்தாலும் நாங்கள் கண்ணால் பார்க்குறதுக்கு சாப்பிடும் போது கண்ணால் கண் பசி போன பிறகு தான் வயிற்று பசி போகும். அப்படி தானே அதுபோல் நாங்கள் இதை பார்க்குறதுக்கு எது இருந்தாலும் அழகாக இருக்கணும். அதுக்காக எப்படி ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டேன். கையில் எப்படி ஒரு ஓட்டை போட்ட பிறகு எப்படி ஷேப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாமே எப்படி ஷேப் பண்ணி எப்படி பிடிச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். உங்களுக்கு இதை செஞ்சு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் டீஃபீசரில் போட்டு வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப உங்களுக்கு எடுத்து ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலும் ஈவினிங் டைமுக்கும். இப்போ நான் அண்டே நாளுக்கு அளவாக தான் செஞ்சுருந்தேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு 2 எண்ணெய்படிகளில் மாதிரி கூடுதலாக செய்யலை, கணக்காகவே செஞ்சு எடுத்துட்டேன். எல்லாம் பிடிச்ச பிறகு என்னப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் இதே மிக்சரில் நல்லா என்னப்படி கலந்து விட்டு எடுத்துட்டேன். இப்போ கலக்கிற டைமுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு எப்படி கலந்து விட்டுக்கோங்க. இல்லாட்டி அப்படியே கலந்து வரப்பாங்க துண்டு துண்டாகி. பார்த்து இன்னப்படி மிக்ஸில் கோட்டிங் பண்ணி எடுத்த போகிறோம். பிரெட் கிரம்ஸில் போட்டுக்கணும். உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் இல்லைண்டா நீங்கள் பிரெட்டை மிக்சியில் போட்டு பல்ஸ் முறையில் நல்லா தூள் பண்ணி எடுத்த போகிறோம். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்ததால சரி. இப்போ நாங்கள் அந்த பிரெட் கிரம்ஸில் போட்ட போகிறோம். நல்லாவே அந்த எல்லா இடமும் படுற மாதிரி பிரெட் கிரம்ஸை கோட்டிங் பண்ணிக்கணும். கையால் பிடிச்ச மாதிரி எப்படி கோட்டிங் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் கோட்டிங் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு வேலையும் லேசி. எல்லாம் கோட்டிங் பண்ணி முடித்த பிறகு நான் எண்ணெயை
மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வச்சுட்டேன். எண்ணெய்ண்டா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடாகிறதுக்கு. எனக்கு இந்த அளவு தான் வந்துருந்துச்சு. அப்போ ஒன்று வந்து அந்த டோனட் வடிவில் பிடிச்சல அப்படி ரவுண்டாகவே பிடிச்சி போட்டுட்டேன். உங்களுக்கு குக்கிங் ஆயில் எது வேணுன்றாலும் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய அகலமான பாத்திரம் இருந்தால் ஒரு 2-3 போட்டு ஒரே முறையிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. கூடுதலாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளிப்பக்கமெல்லாம் கருகிடும். ஒரு பக்கம் பொரிஞ்சு வரச்சில் மறுபக்கம் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இந்த டோனட் வந்து சின்னவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, இந்த சோஸோட தொட்டு. எல்லாமே இப்படியே ஒன்றா நான் பொரிச்செடுத்துட்டேன். பொரிச்செடுத்த பொரியல் இப்படி தான் இருந்துச்சு. பண்டு ஈவினிங்க்கு வந்து இதைத்தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இந்த நாளும் இப்படி ஈவினிங் டைம் ஃப்ரை பண்ணான்ட்டு இல்லை, இருந்துக்கிட்டு தான் அப்படி ஒரு நாளைக்கு செய்வேன். இந்த நாளும் செய்வேன்ட்டு இல்லை, டைம் இருந்தால் செய்வேன், இல்லாண்டே கடையிலேயே வாங்குவேன். இப்போ இதோட வந்து சோஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ப்ரெட் ஸ்லைஸ் இருந்தால் செஞ்சு பாருங்கள். உங்களோட வீட்டில் உள்ள குட்டீஸ் சொல்லுங்கள், செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான் உருண்டையாக போட்டது எப்படி தான் இருந்துச்சு, இந்த கட்லெட் மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இதே போல் செஞ்சு பார்ப்பாங்க. அந்த நாள் எங்கள் ஈவினிங் டைம் இப்படி தான் போணுச்சுது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.